4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் தொடங்கி திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அதன் பிறகு ஓட்டுப்பதிவோடு இந்த திமுகவினுடைய வரலாறு முடிகிறது. இனி எப்போதும் தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுவரை சகித்து கொண்டிருந்தார்கள். எப்படி தூத்துக்குடியிலே கனிமொழியை துரத்தி அடித்தார்களோ அதை போல இனி திமுக மந்திரிகள், திமுக எம்எல்ஏ, எம்பிக்கள் யாரும் தமிழ்நாட்டுக்குள் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். திமுக ஆட்சியில் எப்பவுமே, அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது திருடனை விட்டுட்டு வேற ஒருத்தனை திருடன் பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தனை விட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுனால தான் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்குது. உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட்டுட்டு வேறொருவரை குற்றவாளியாக்க முயற்சிப்பதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியிலே குற்றங்கள் இவ்வளவு அபரிமிதமாக நடக்குது. உடனடியாக காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரம் அவனை கைது பண்ணியிருக்கலாம். அந்த பிள்ளைய காப்பாற்றியிருக்க முடியும். ஏன்னா அதில் ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருந்திருக்கும் என்பதுதான் உறுதி. அதனால தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டணியை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் திமுக எத்தனை கூட்டணி அமைத்து வந்தாலும் அது பிரதான எதிர்க்கட்சியாக கூட 2026 எடப்பாடியார் அமைக்கிற ஆட்சியிலே பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது. 2011 மீண்டும் திரும்பும். எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுடைய அச்சய பாத்திரம் தீராது. அவ்வளவு அடித்து வச்சிருக்கிறாங்க, கோடியாக கூச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் போகாது, அவங்களுக்கு தீராது. ஆனாலும் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் திமுகவினுடைய ஜம்பம் இனி எடுபடாது.